இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் ஒரு கனியுள்ள வருஷமாக, மேன்மையுள்ள வருஷமாக, நீங்க ஆண்டவருடைய கரத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிற வருஷமாக தேவன் நமக்கு முன் சென்று எல்லா கோணலானவைகளையும் சபையாக்கி கர்த்தர் நடத்திட்டு என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக காத்திருக்கிற உங்களுக்கு யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4வது வசனம், The Book of Job, chapter number 29, verse number 4. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. As I was in my prime, when the friendship of God was upon my tent. தேவனுடைய ரகசிய செயல், கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அந்த வருஷத்துல என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். என்னுடைய திட்டத்தின்படி அல்ல, என்னுடைய பிளான் படி அல்ல, என்னுடைய ஆலோசனைப்படி அல்ல. ஒருவேளை நான் எடுத்திருக்கிற தீர்மானங்களோ திட்டங்களோ, நான் வைத்திருக்கிற பிளான்ஸ் அது ஒருவேளை சக்சீட் ஆகாம போகலாம். அது என்னுடைய சிந்தனைக்கு அது பெரிதாய் தோண்டலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். When you read it in Jeremiah, ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நாம் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை, நாம் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை. யோபு கர்த்தரை துதிக்கும் போது சொல்கிறார், நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாத காரியங்களை, யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் வித்தியாசமான வேர்ஷன்ஸ்ல இந்த வேத வசனத்தை நான் வாசித்து பார்த்தேன். நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல, just as I was in the days of my prime, when the friendly counsel of God was over my tent. American Standard Versionல, when the protection of God was over my tent என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Amplified Bibleல, the friendship and counsel of God, intimate counsel of God, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய பாதுகாப்பு. இன்றைக்கு நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என்னுடைய பிரயாசங்களோ, என்னுடைய திட்டங்களோ, என்னுடைய முயற்சிகளோ, இதெல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்தட்டும். உங்களுடைய முயற்சிகளை கனப்படுத்தட்டும், உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் கனப்படுத்தட்டும், நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸை கர்த்தர் கனப்படுத்தட்டும். ஆனால் இவை எல்லாவற்றிலையும் தேவன் சரியாக நினைக்கிற காரியங்கள் அது கடைசி வரை நிலைநிற்கும். ஆண்டவருடைய ஆலோசனைகள் நிலைநிற்கும். தாவீது தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு கேட்டு யுத்தத்துக்கு போகிறார். நம்ம 2 சாமுவேல்ல வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் அழகா கைட் பண்றார். ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தேவன் அழகா சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து என்ன நடக்கும் போது, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்க போகணும், அடுத்த கட்டம் என்ன போகணும். இந்த வருஷத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன். வருஷத்தை ஆரம்பிச்சுட்டு எப்படி போகுதுன்னு பிளானே இல்லை, பரவாயில்ல. கர்த்தர் உங்களை குறித்து இந்த வருஷத்துல ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருப்பதனுடைய நோக்கமே நம்மை நம்பி இருக்கிறார். கர்த்தர் நம்ம இன்னும் நம்புகிறார். ஸ்டில் காட் ட்ரஸ்ட் இன் யூ. அவர் இன்னும் உங்களை அவர் நம்புகிறார். ஆகவே அவர் உங்களில், உங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை அவருடைய ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து மிக நேர்த்தியாக, ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலேயும் மனம் சோர்ந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போயிட்டு இருக்கிறாரு. உங்கள் ஆளுகையை திரும்ப கர்த்தர் கொடுத்து ஆச்சரியமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். தேவனுடைய ஆலோசனை இன்றைக்கு உங்க மேல நிச்சயமாக அதிகமாக இருக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தினாலும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழிநடத்தட்டும். சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கரத்தினால நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் நாங்கள் யோசிப்பதற்கு மாறாக, திட்டமிடுவதற்கு மாறாக, சிந்திப்பதற்கு மாறாக, குடும்பங்களுக்குள்ளே எங்களில் எங்கள் மூலமாய் நிறைவேற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உடைய கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தட்டும். இன்றைக்கு விசேஷமான நாட்களில் நினைவு கூறுகிற பிள்ளைகள் யாராகிலும் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய கரம் அவர்களையும் தைரியப்படுத்தி பலப்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, கிருபைக்குள்ளதாக மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.